சிவன் ஏன் முதலில் எடுத்துக்கொள்கிறார்? முந்தைய வீடியோல நாம் சொன்னோம், சிவன் வரம் தரமாட்டார், அவர் முதல்ல எடுத்துக்கொள்வார். ஆனா ஏன்? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் உடையுது என்றால் அது துரதிர்ஷ்டம் இல்லை, அது ஒரு செய்தி. சிவன் உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கொள்ள மாட்டார், உங்களை பிடிச்சுக்கொண்ட விஷயத்தையே அவர் எடுத்துக்கொள்வார். அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டா சிவன் புரியும் ஒரு உண்மை. சிவன் உங்கள் நேர்மையை எப்போதும் எடுக்க மாட்டார். சிவன் உங்கள் உழைப்பை எப்போதும் அழிக்க மாட்டார். உங்கள் உண்மை இருந்தா எதையும் இழக்க மாட்டீங்க. பல பேர் நினைக்கிறாங்க, சிவன் என் வாழ்க்கையை கெடுத்துட்டார். இல்ல, சிவன் உங்க வாழ்க்கையில உங்களுக்கே தெரியாம உங்களை அழித்து கொண்டிருந்த விஷயத்தை அழிச்சார். கர்மம் தண்டனை கிடையாது, கர்மம் பாடம். பாடம் முடிஞ்சதும் தண்டனை நிற்கும். சிவன் கர்மத்தை மாற்ற மாட்டார், ஆனா கர்மம் பிடிக்காத மனநிலையை மாற்றுவார். சிவன் செய்யுற அழிப்பு வலிக்கும். ஏன்னா நாம் அந்த விஷயத்தோட அடையாளமா வாழ்ந்தோம். அது போனதும் நாம யார்னு தெரியாம போகும். அந்த இடத்தில்தான் விடுதலை தொடங்குது. சிவன் சத்தம் போட மாட்டார், அவர் அமைதியா எடுத்துக்கொள்வார். அந்த அமைதியை நீங்க எதிர்க்காம ஏற்றுக்கிட்டா போராட்டம் முடிவுக்கு வரும். இந்த மகா சிவராத்திரி ஒரு விஷயம் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில இழந்த விஷயத்தை ஒரு முறை நினைச்சு பாருங்க. பின்னாடி உங்களுக்குள் என்ன மாறிச்சுன்னு கவனிங்க. அங்கதான் சிவன் இருந்தார். சிவன் உங்களை சோதிக்க மாட்டார், உங்களை விடுதலை செய்ய அழிப்பார். அந்த அழிப்பை புரிஞ்சுக்கிட்டா பயம் மாறும். நம்பிக்கையா? அடுத்த வீடியோல நான் சொல்லப்போறது சிவன் ஒருபோதும் மன்னிக்காத ஒரு விஷயம். இந்த வீடியோ உங்களை தொடுச்சிருந்தா கமெண்ட்ல ஓம் நமசிவாய என்று மட்டும் எழுதுங்க.